திருமா அவர்களுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் ஒரு சிறந்த படிப்பாளி. அவர் கஷ்டப்பட்டு படித்து முனைவர் பட்டம் வாங்கின ஒரு அரசியல்வாதி. அம்பேத்கர் மாதிரி பல்துறை வித்தகராக இருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே கடந்து நான் அவரை பர்சனலாக என்னுடைய துறவற வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு சேலஞ்சாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, ஒரு பொது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா அது திருமாவளவன். அவர் ஒரு துறவியாகவே தான் அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாருங்க. இயக்கமாக இருக்கும்போது அவர் பட்ட அனுபவங்கள், கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இப்போது கட்சியாக மாறின பிற்பாடு தேர்தலில் இறங்கி தேர்தல் அரசியல் பண்ண ஆரம்பித்த பிற்பாடு அவருக்கு எல்லா விதமான இப்போ வசதிகள், வாய்ப்புகள்லையுமே ஆக்சஸ் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவரை பொறுத்த மட்டும் இல்லை, எந்த இதுலையுமே ஒரு பற்றற்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறாரு. அவருடைய கன்சர்ன் எல்லாமே அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், இந்த இயக்கத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அல்லது இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிறாங்கன்றதை விட இந்த ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய விடுதலைக்கு இந்த இயக்கத்தை பயன்படுத்துறது, இந்த சிந்தனையில தான் இருக்கிறாரு. அந்த சிந்தனையை முன் வச்சு நீங்கள் பாருங்கள், அவருடைய அணுகுமுறையிலையுமே ஒரு நேர்மை இருக்கும், ஒரு அன்பு, அக்கறை இருக்கும். உதாரணமாக இப்போ அதிமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னாலும் கூட அவர் பண்ணக்கூடிய அந்த விமர்சனம் அதிமுகவை கண்மூடித்தனமாக சாட்டுறதா இருக்காது. அந்த கட்சியினுடைய நல்லதுக்கு அந்த விமர்சனத்தை சொல்கிறதாக இருக்கும். தாவேகா, விஜய் அவங்கள விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனம் அவங்கள கெட்டு போகணும், ஒளிஞ்சு போகணும், அவங்க முன்னேறிடக்கூடாது அப்படின்ற அர்த்தத்தில் இருக்காது. அவங்க அடுத்த கட்டமாக அது மேம்பட்டு வர்றதுக்கு என்ன அப்படின்ற அந்த அக்கறையோடு சொல்கிறதாக இருக்கும். இதுதான் உண்மையான அரசியலாக, நெறி சார்ந்த, மதிப்பீடு சார்ந்த அரசியலாக இருக்க முடியும். அந்த அரசியல் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர்கிட்ட இல்லை. அந்த அரசியல்வாதிகள் அவங்க அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த அதிகாரம் என்பது இந்த மக்களுக்கு சென்று சேரணும். அந்த மக்களுக்கு சென்று சேர்றதுல தான் மட்டும் இல்லை, மற்றவங்களும் கூட சேர்ந்து உழைக்கணும், ஒத்துழைப்பு செய்யணும், எல்லாம் சேர்ந்து தான் பயணிக்கணும். அதில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்துலாம் இல்லை. அதை செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக, இளம் தலைவராக, 63 வயசு இருந்தாலும் கூட அவருடைய இளமை குன்றாமல் தான் இருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.